ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம 159வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம நிறைய டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த எந்தூசியாஸ்ட்டுக்கான Volkswagen கோல்ஃப் GTI, டிகான் ஆர்லைன், அப்புறம் இந்த ஸ்கோடா அக்டேவியோட டீசல் வருது, அதை பற்றி பேசுகிறோம். மஹேந்திரா செகண்ட் ஸ்பாட்டுக்கு இருக்குது, அவங்களோட க்ரோத் பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் டெஸ்லா ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க தானே, அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் டாட்டா கர்வ் எடிஷன் லான்ச் ஆக போகுது, கர்வ் டார்க் எடிஷன் லான்ச் ஆக போகுது. வின்சரில் அப்டேட்டட் பேட்டரி பேக் வரப்போகுது, இதெல்லாம் பற்றி பேசலாம். இவ்வளோ டாபிக் இருக்கிறதுல மஹேந்திராவோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம லேட்டர் எல்லாமே பேசலாம். ஏன்னா மஹேந்திராவோடது கொஞ்சம் பெரிய கதை பேசணும். ஏன்னா மஹேந்திரா ஸ்டோரிக்குள்ளே போகும்போது நம்ம முதல்ல இந்த ஸ்வாட் அனாலிசிஸோடைய ஒரு கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் முன்னாடி நம்ம மோட்டோ வேன் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்வாட்னு சொல்லி ஒரு எபிசோட் சீரீஸ் பண்ணியிருப்போம். அது இதில் இருக்கும், ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனாலும் ஸ்வாட்னு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்து ஆன்சர் போடுவார், நீங்கள் அதை பாருங்கள். அது எப்படின்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சர் நாங்கள் மாருதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மேபி இது 2021 எண்டில் ஏதோ ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். அதில் மாருதியோட ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்ட்ரெட்ஸ்ன்னு ஒவ்வொரு மேனுஃபேக்சர், ஹிண்டே பண்ணோம், டாட்டா பண்ணோம், மஹேந்திரா பண்ணோம். அப்படின்னா மார்ச் 2022 கரெக்டாக சொல்லப்போனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி மஹேந்திராவுக்கு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அதில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இவங்க என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு என்ன த்ரெட்ஸ் இருந்தது. இதுவும் இன்னைக்கு அவங்க இருக்கிறதுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது, நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. அதை தான் நம்ம லிங்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மஹேந்திராவோட இந்த செகண்ட் ஸ்பாட், தேர்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறத வரைக்கும் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த நம்பர்ஸ் தான். இப்போ நான் என்கிட்ட இதில் ஒரு சின்ன நம்பர்ஸ் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இங்கே இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் கொஞ்சம் இது என்னென்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்காது, எப்படி பார்த்தா தெரியாது. என்னென்னா எழுதுனதை சொல்கிறேன், நீ இதை கட் பண்ணி வேணால் போடு, நீட்டாக இருக்காது. எப்படின்னா நீட்னா அவசரத்தில் எழுதுனது. மார்ச் 2018 மஹேந்திராவுடைய பொசிஷனும் தேர்டு. ஏன்னா அந்த லைன் ஆஃப் பொசிஷன் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவங்களுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் 24,046 யூனிட்ஸ். இது அன்னைக்கு ஒரு 8.5% மார்க்கெட்டுன்னு வைப்போம். அன்னைக்கு மாருதிக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 52% கிட்ட இருந்து. 2019 இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிற நேரம் 25,982 9% மார்க்கெட் ஷேர். அன்னைக்கு மாருதிக்கு 50% இருக்குது, ஹியூண்டைக்கு 15, ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன், ஹியூண்டைக்கு 15% இருந்து டாட்டாவுக்கு 6.2%. அன்னைக்கு டாட்டா ரொம்ப லோவாக இருந்தது. இந்த பீரியட்லேருந்து டாட்டா பயங்கரமாக க்ரோ ஆச்சுது. இந்த 20க்கு அப்புறம் டாட்டாவோட க்ரோத் நம்ம அதுக்கு ஒரு பாட்காஸ்ட் டெடிக்கேட்டடாக பேசியிருந்தோம். டாட்டாவுடைய அது அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. அதுலேயும் நம்ம இந்த அனாலிசிஸ் பேசியிருந்தோம். ஜூன் 21 மஹேந்திராவோட நம்பர்ஸ் குறைஞ்சிது. அதுக்கு ரீசன் கோவிட் டைம், 16,000 யூனிட்ஸாக குறைஞ்சிது. 22 திருப்பி அவங்களுடைய அந்த பொசிஷனுக்கு வந்தாங்க, 26,640, அதாவது 26,640. அன்னைக்கு டாட்டாவோட மார்க்கெட் ஷேர் 14.10, 6லேருந்து 14க்கு போயிட்டாங்க. இவங்க 8.31 இருந்தாங்க. ஜூன் 2023 32,570, 9.95%. ஜூன் 2024 40,002, 11.79 ஷேர். டிசம்பர் 2025 41,424, 12.89%. ஜான்வரியில் 50,659, 12.62%. மார்ச் பிப்ரவரியில் நமக்கு இப்போ தான் நம்பர்ஸ் 50,420. அதில் நீ பார்த்தேன்னா 13.2 மார்க்கெட்%. அதாவது நீ 2018 அவங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 8% இருந்து 13% சொல்லக்கூடியது. இது ஈஸி கிடையாது. 1%ன்னா நம்ம இதனை 1% பெரிய விஷயமானு கேட்டால், இந்த 1% வரணும்னா நீ இன்னொரு ஆளோட மார்க்கெட் ஷேரை ஈட்ட பண்ணி தான் எடுக்கணும். அது அவ்வளோ, ஏன்னா நம்பர்ஸ் வெரி ஹியூஜ். இப்போ 1%னால அப்ராக்சிமேட்டாக 3,000 யூனிட்ஸ்ன்னு நான் கணக்கு சொல்லுவேன். 3,000 to 4,000 யூனிட்ஸ். அப்போ நீ ஒரு 5% மார்க்கெட் ஷேர் வரணும்னா டபுள் த வால்யூம் வரணும். அப்படி பார்த்தோன்னா 24,000 50,000 சொல்லும்போது அவங்க வால்யூம் டபுள் ஆகிருக்கு. இந்த க்ரோத் நம்ம பார்த்தோன்னா பிப்ரவரி 2024 42,000 இருக்காங்க, பிப்ரவரி 2025 50,000 இருக்காங்க,
18.9% வந்து இயர் ஆன் இயர் வந்து அந்த மார்க்கெட் ஷேர் க்ரோ ஆயிருக்கு. இப்போ இதை வந்து இது ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்டைலில் நம்ம அடிக்கடி இதை பேசுவோம். ஒவ்வொரு மேனுஃபேக்சரோட மார்க்கெட் ஷேர் ஸ்விட்ச் ஆகிறத பற்றி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், சில டைம் நடக்கும் சில டைம் நடக்காது. நம்ம ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தோம் வேலுசாமி சாரை. அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் இதே க்ரோத்தில் போனால் நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்து செகண்டுக்கு நீங்கள் வரலாம்னு நான் கேட்கும்போது அவர் அதை எப்படி சொன்னார்னா, நாங்கள் இந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி போகலை, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நம்பர்ஸை பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஆனால் அவர் அதை பெருசாக பாதர் பண்ணலை. இன்ஃபேக்ட் அதை பற்றி கவலையப்படலை, நம்மகிட்ட அப்படி இன்ட்ரெஸ்ட் அதை பேசவே இல்லை. நான் நம்பர்ஸ் பற்றி நாங்கள் கவலைப்படலை, எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும், இவ்வளோதான் டார்கெட். அவர் பீப்புளை கனெக்ட் பண்ணி அதில் பேசினார். அப்போ அந்த இது முடிச்சு நமக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம திருப்பி வரும்போது மேபி கோயிங் ஃபார்வேர்டு ஒரு 6 to 12 months இவங்க வந்து செகண்டுக்கு நெருங்குவாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த நம்பர்ஸ் தான் இப்போ நம்ம மகேந்திராவோட செகண்ட் ஸ்பாட்டுன்னு பேசுகிறதுக்கான பாயிண்ட். ஆனால் இந்த செகண்ட் ஸ்பாட் வந்ததுக்கு நம்ம இந்த ஸ்வாட்டில் நிறைய விஷயங்கள் முன்னாடி பேசியிருக்கோம். அதை தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சும்மா வந்து செகண்ட் ஸ்பாட்டுக்கு வர முடியாது. ஏன்னா ஹிண்டே வந்து இதில் பார்த்தோன்னா இப்போ எப்போவுமே நம்ம கிளாஸில் வந்து ஒரு 3-4 பேர் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நல்லா படிப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எப்போவுமே நமக்கு தெரியும், இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வருவாங்க. ஆனால் சில டைம் என்ன நடக்கும், இந்த ஃபஸ்ட்டு செகண்டும் சின்ன மார்ஜினில் மாறும் மார்க் வித்தியாசத்தில். ஆனால் ஹிண்டைக்கு மாறுறதுக்கு இந்த ஸ்டோரி கிடையாது. இந்த மார்க் வித்தியாசத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு ஃபஸ்ட்டும் செகண்டும். ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் செகண்ட். ஹிண்டைக்கு அடுத்து இருந்தவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அதாவது மகேந்திரா ஆகலாம், டாட்டா ஆகலாம், டொயோட்டா ஆகலாம், இவங்க எல்லாம் அண்டில் கியா வந்து அந்த மார்க்கெட் மாறுற ஸ்டைல் வரைக்கும் இது வேற மாதிரி இருந்தது. ஆனால் ஹிண்டே ஒரு நாளைக்கு நினச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், செகண்ட் எனக்கு போகும்னு சொல்லி. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் டாட்டா மோட்டார்ஸ். ஏன்னா நம்ம அதில் பார்த்தோம் தெரியுமா, 6.20% இருந்து, அதாவது கரெக்டாக சொல்ல போனால் 2019 6.20% இருந்து 2022 டாட்டாவோட க்ரோத் வந்து 14.10% போச்சு. டபுளுக்கு மேலே. டாட்டாவோட க்ரோத் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவு க்ரோத். ஏன்னா இந்த நெக்ஸான், டாட்டா பஞ்ச் நம்பர்ஸ் வந்து வெரி ஹியூஜ். ஏன்னா ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக சேர்த்து ஒரு 30,000 யூனிட் சாலிடாக மாதம் விற்றுருந்து. அதுக்கப்புறம் கலெக்டிவாக ஒரு 2000 ஹேரியர், ஒரு 1800,000 2000 சஃபாரி, அப்புறம் டியாகோ டிகார் நம்பர்ஸ் ஒரு 2 சேர்த்து ஒரு 10,000 யூனிட்ஸ் கொடுக்கும். அப்புறம் ஈவிஸ் கூட ஜாயின் ஆச்சு, அதில் ஒரு 7,000-8,000 யூனிட்ஸ். அப்படி வந்து அது க்ரோ ஆகிட்டே இருந்தது. ஆனால் இவங்களோட க்ரோத் வந்து ஒரு சடன் க்ரோத் கிடையாது. நீ அந்த கர்வ் வந்து ரொம்ப லீனியராக பிளான்டா நம்பர்ஸோட ஏறி அப்படி போயிட்டு இருந்து. இதில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக ஒரு விஷயம் பேசலாம் தெரியுமா, அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாரு, ஹேஸ் அன் இம்ப்ரெஷன் தட் தே ஆர் அன் இந்தியன் பிராண்ட். அந்த ஹோம் க்ரோன் பிராண்டோட சென்டிமெண்ட் வந்து டாடா மோட்டர்ஸுக்கு எவ்வளோ பெட்டர் கொடுத்ததோ, ஆனால் டாடா மோட்டர்ஸுக்கு அளவுக்கு இவங்களுக்கு கொடுக்கல. அது உண்மை தானே? இல்லை, இதை யாரு பார்க்கல. அது அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா மிஸ்டர் ரத்தன் டாட்டாக்கு இருக்கிற இமேஜ் வந்து மிஸ்டர் ஆனந்த் மஹிந்திராக்கு இல்லை இன்னும். இப்போ கொஞ்சம் இருக்கு, ஆனால் ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னால அந்த அளவு இல்லை. கரெக்ட். பட் ஸ்டில் ஒரு ஹோம் க்ரோன் மஹேந்திரான்னு சொல்லும்போது நம்ம பிராண்டுன்னு ஒரு இம்ப்ரெஷன், அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இதில் ஒரு பாயிண்ட் கூட நான் ஆட் பண்ணியிருந்தேன் பாரு, ப்ரைவேட் பையர்ஸை தவிர கவர்மெண்ட் வந்து வாங்குவாங்க. இப்போ நேற்றைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பொலிரோஸை வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுற ஒரு இதை நம்ம பார்த்தோம். அது வந்து பொலிரோஸ் சம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காக கொடுத்தது. நம்ம போலீஸ்லேயும் பொலிரோ தான் பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நார்த்தில் எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்ப்போம், இந்த பொலிரோ நியோ தான் அங்கே போலீஸ் வெஹிக்கிளு எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் அவங்களுடைய அந்த பிக்கப் வெஹிக்கிள் தான் வந்து நம்ம இந்த பொலிரோ கேம்பரை தான் நம்ம வந்து 1033 ஹைவேஸுக்கான எல்லா சப்போர்ட் வெஹிக்கிள்ஸ் அது இருக்கும். இது ஒரு பாயிண்ட். அப்புறம் பார்த்தோன்னா இங்கே தான் அந்த பாயிண்ட் இருக்குது பாரு, இந்த ரீசன் வந்து இதுதான் அக்ரியபிளா. அதாவது அதில் ஒரு 5வது பாயிண்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராங் R&D ஃபெசிலிட்டி, MRV, MSPT, வேலுசார், அப்புறம் வந்து பிரதாப் போஸ். உண்மையிலே இதுதான் இந்த நம்பர்ஸுக்கு நம்ம 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது MRV வந்து இது வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்ததை நம்ம ரீசெண்டாக அது வந்து என்னைக்கு ஃபுல்லாக நம்ம இது எக்ஸிவிக்காக போகும்போது நம்ம பார்த்தோம்.
அது ஒரு கொஞ்சம் ஒரு ஏரியா ஒரு ஏரியா, அதாவது ஒரு லேப் கார்னா என்னது, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா மேனுஃபேக்சருக்கும் இது இருக்கும். இவங்க அதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மகேந்திரா இவ்வளோ விஷயம் பண்ணுறது எதுக்குன்னு, இப்போ நம்ம வந்து எம்எஸ்பிடிக்கு முதல்ல போகும்போது இவ்வளோ பெரிய ஒரு செட்டப் வந்து இவங்களுக்கு உண்மையிலே இது ஓவரா இல்லை இதுனாலே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, நமக்கு இது தெரியாது இது இவ்வளோ இவங்களுக்கு தேவையான. ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் அவங்கள்ட்ட இருந்து வெளியே வர வர அது வந்து கண்டிப்பாக அது தெரியுது. எம்எஸ்பிடி நான் ஃபோன் சர்ச் பண்ணது வாட்ச் ஆக்சுவலி வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா, அது ஒன்று. அப்புறம் இதில் வந்து பிரதாப் போஸ் அந்த டைமில் உள்ள ஜாயின் ஆனாது. வெஹிக்கிள்ஸோடைய டிசைன்ஸில் பெரிய ஒரு சேஞ்ச் இருந்தது. வேலுசாமி சார் நிறைய இடத்துல நம்ம அவரை பற்றி பேசிட்டோம். அடுத்து அதில் ஒரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணியிருந்தோம் பாரு, ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஃபியூச்சர். அவங்க 2011 அந்த மோனோக்கா கிராஸ் ஓவர்ஸோட ஒரு பீரியடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 500 லான்ச் பண்ணி அது உள்ளே வந்த ஒரு பீரியடை சொல்லலாம். அப்புறம் மெயினாக இருக்குது பாரு எம்ஹாக் இன்ஜின், இதையும் அதில் சேர்க்க வேண்டியதாக. அந்த 2.2 ஃபவுண்டேஷன் அதுக்கு ஒரு ரீசன். இதில் செகண்ட் வீக்னஸில் ஒரு பாயிண்ட் இருக்கு போவோம், இதில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இமேஜ் ஆஃப் அ க்ரூட் மேனுஃபேக்சர் among people due to the old image of Armada, Bolero, Scorpio, Silo. இந்த வீக்னஸ் வந்து நம்ம இந்த கண்டென்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு இருந்தது. அன்னைக்கு உண்மையிலே வந்து என்ன இருந்தது, 700 இனிஷியல் பீரியட் இண்டஸ்ட்ரியிலே பீப்புள்கிட்ட வந்து நம்ம பார்த்தோம்னா 700 ஒரு சர்டன் பீப்புள் கிட்ட தான் இம்ப்ரெஷனாக போச்சு. அதுலேயும் இனிஷியல் பேட்சஸில் கொஞ்சம் நெகிழ்ஸ் இருந்தது, வெயிட்டிங் பீரியடில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. தார் வந்து லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக தானே இருந்தது, தார் 3 டோர். ஆனால் இந்த இமேஜ் இன்னைக்கு மாறுச்சு, ஒரு 2 இயர்ஸில் மாறுச்சுல. நம்ம பீப்புள்கிட்ட நம்ம இன்னைக்கு கன்சல்டிங் கால் பேசும்போதாவது நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அது யாருமே இவங்களை வந்து அந்த பழைய மகேந்திராவை இன்னைக்கு பேசுறது இல்லை. சில பேர் மட்டும் ப்ரீமியம்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க யாருமே மகேந்திரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க முன்னாடி. ஆமாம், அது ஒரு ஒரு அவங்க லிஸ்ட்லேயே வராது. ஆனால் அதை பிரேக் பண்ணது வந்து அந்த 700 பீரியட். அதுக்கப்புறம் மராஸோட ஃபெயில்யூர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மகேந்திரா வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையரோடைய சாய்ஸாகவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்மால் கார் அட்வான்டேஜ் இல்லாதது. ரெண்டாவது வந்து அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் ஆன்சன் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் ப்ரீவியஸ் பேட்சஸில் எல்லாத்துலேயுமே இனிஷியல் வெஹிக்கிள்ஸ் அதுலேயும் 500 பார்த்தோம்னா ஸ்டியரிங் டைட்னஸ்ஸு, கியர் டைட்னஸ்ஸு, ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸோட இஷ்யூஸ் ஆகட்டும், இது எல்லாமே இருந்தது. ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு R&D இன்னைக்கும் இனிஷியல் பேட்சஸில் இருக்கும். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டியை வந்து ஒரு நல்ல ஒரு ரேஷியோவுக்கு குறைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். February 2022 இந்த கண்டென்ட் நான் எடுக்கும்போது மகேந்திரா வந்து 27,563 வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த மாதம் விற்றுருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்குள்ள கணக்குக்கு 23,000 வெஹிக்கிள்ஸ் வந்து கூடுதல். 9% மார்க்கெட் ஷேரில் இருந்திருக்காங்க, 4வது பிளேஸில் இருந்திருக்காங்க. இதில் இருந்து ஒரு 2 இயர்ஸ் நம்ம வந்திருக்கோம் இல்லையா, என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம இதில் சேஞ்சஸாக நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறீங்க இந்த நம்பர்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு? இன்ஜினியரிங் அதை எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணிட்டோம், இன்ஜினியரிங் பண்ணி டைம் எடுத்து கரெக்டான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணது. அப்படின்னா நம்ம ஒரு 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 4 லான்ச்சஸ் லாஸ்ட் 4 லான்ச்சஸ் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி தெரியுமா கனெக்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு ரூட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. எப்போவுமே ஒரு மேனுஃபேக்சரருக்கு அது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாங்கள் எஸ்யூவி ஒல்லி போகிறோம்னு சொல்கிறது உண்மையில் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுது. இன்னொரு மேனுஃபேக்சர் நான் வந்து இல்லை எனி பாடி ஷேப் நான் வந்து செதான் ஒல்லி இருப்பேன், நான் வந்து ஒரு ஹேஷ்பேக் ஒல்லி தான் இருப்பேன்னா இந்தியாவில் சில டைம் சக்ஸஸ் ஆகாது. இவங்களுக்கு அது எப்படி அட்வான்டேஜ் ஆயிருக்குன்னா இந்தியாவில் அந்த பாசிட்டிவ் பீரியட் இல்லையா, இவங்களுக்கு எல்லா ஸ்டார்ஸும் அலைன் ஆச்சு. அவங்க வந்து ஹேட்ச்பேக்ஸ் செடான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது எதுவும் சக்ஸஸ் ஆகல. மேபி அதனால கூட அவங்க இப்படி ஒரு ரூட் எடுத்துருக்கலாம். சரி நம்ம நீ அதுதான் விற்கலையே இதில் போகலான்னு சொன்னது, அந்த மார்க்கெட் மாறினது, மார்க்கெட் ஸ்விட்ச் ஆனது, டைமிங் வந்து கரெக்ட் ஆச்சு. அந்த டைமிங் கரெக்ட் ஆனதும் ஒரு டீம் ஒரு மொத்தத்தில் ஒரு R&D ஃபெசிலிட்டி MRV, ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி MSPT, அதுக்கு ஒரு குளோபல் டெவலப்மெண்ட் ஹெட் மிஸ்டர் வேலுசாமி சார், அப்புறம் டிசைனுக்கு ஒரு பிரதாப் போஸ் சார், இங்கேருந்து அவங்களுடைய லைனப்னு சொல்ல போனால் நம்ம வந்து 700 சொல்லலாம். அது தார் 3 டோர்லேருந்தே வரும். மராசோ ஃப்ளாப் அதுக்கு முந்தின உள்ளது. தார் 3 டோர், 700, ஸ்கார்பியோன். இந்த கண்டென்ட் எழுதும்போது நம்ம ஸ்கார்பியோனை பேஸ் பண்ணி தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸ்கார்பியோன், அதுக்கப்புறம் 3XO, இப்போன்னா வந்து 5 டோர் தார்,
அதுக்கு மேலே திருப்பி வந்து பார்த்தோம்னா ஈவிஸ். அப்போ அந்த என்டையர் ஸ்ட்ரெச் வந்து ஒரு ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அது நீ என்ன பண்ணுவா வேணும் தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மிட் சைஸ் எஸ்யூவே இல்லை எங்ககிட்ட. இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து என்ன நான் போட்டிருக்கேன்னா மிட் சைஸை வந்து கொண்டு வருவாங்கன்னு போட்டிருக்கேன். 700 ஸ்கார்பியன் வச்சு இவ்வளோ நம்பர்ஸில் வந்து செகண்ட் ஸ்பாட் வந்துருக்கு. நான் இதில் எப்படி தெரியுமா பார்ப்பேன், நான் ஒரு காலத்தில் மகேந்திரா வந்து ஒரு க்ரூடு மேனுஃபேக்சராக ஹேட் பண்ண ஒரு பர்சன். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம், ஒரு பொலிரோ ஓட்டின கதையெல்லாம், பொலிரோ பழைய ஸ்கார்பியோ. என்னென்னா ஹேண்ட்லிங்க்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கொடுக்காது அவங்க கார்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்னால் 4x4 வேலை பண்ணணும், க்ரூடாக எங்கே வேணாலும் போகும், கோ எனிவேர் பண்ணணும். ஆனால் நீ ஸ்கார்பியோ ஓட்டினா இந்த மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். 500 இனிஷியல் பேட்சில் வந்து அது ப்ரூவ் ஆகலை. ஆனால் நம்ம வந்து இந்த கண்டென்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துல மகேந்திரா பாசிட்டிவாக பேசுகிறோம். நம்மளுக்கு கிரிட்டிசிசம் வர்றதுக்கு காரணமே நம்ம நிறைய பாசிட்டிவ் அதில் பேச ஆரம்பித்தோம். அந்த பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம வெளில பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ கூட பாரு, ஒரு ராக்ஸ் வந்து நம்மகிட்ட ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிளை நீ வந்து நம்ம கேட்டில் இருந்து நான் வெளியே எடுக்கும்போது இது பெட்ரோலா டீசலான்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட. நான் சொன்னது டீசலை மாதிரி இல்லையே, இது வந்து ரொம்ப சைலண்டாக பீப்புளோடைய அந்த திங்கிங். ஏன்னா அது ரிஃபைன்மெண்ட்ஸில் நல்லா இருக்குது. நம்ம வந்து எக்கோ ஸ்போர்ட்டையோ இல்லை இன்னொரு காரையோ கொண்டு போக முடியாத எங்கேயும் இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏறி போகுது. அதுக்கு மெயினாக நம்ம ரோட்ஸில் மெயினாக அந்த ஜெயராஜ் ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி உள்ள அந்த கர்வ் இருக்குல்ல, அதில் நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணி எக்கோ ஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு அப்படி கரெக்டாக எடுக்கணும், இல்லாட்டி வீல் ஸ்பின் ஆகும். அந்த இடம் ஒரு 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 அன்பிளான்ட் ரோடு. அப்படி ரோடு வந்து கிடைக்கும் இந்தியாவில் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது. இதில் தார் வந்து அது ஆட்டோமேட்டிக் எந்த கியரில் வருதோ லைட்டாக ஒரு இது பண்ணால் ஒரு கியர் டவுன் பண்ணும், சும்மா ஏறி வரும். இது இந்த என்ஜினியரிங்கை பற்றியோ இதை பற்றி எதுவும் தெரியாத என் பொண்ணு பின்னாடி உட்காந்துருந்து, அப்போ இது ஏன் அப்படி ஃப்ரீயாக போகிறது மாதிரி இருக்குது. ஏன்னா டெய்லி அந்த இடத்துல ஒரு பிரேக் தெரியும், நான் ஃபஸ்ட்டு வைக்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு என்ஜினியரிங் அதை ஆப்வியஸ்லி அது பெரிய வெஹிக்கிள், ஆனால் அது ஒரு கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக ஒரு சீம்லெஸ் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அப்போ இது என்ஜினியரிங் வந்து நிற்கிற ஒரு நிலைமை அவங்க ஜஸ்டிஃபைடான ஒரு க்ரோத்து தான். இந்த க்ரோத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். நம்ம எங்கே பேசணும், இது ஒரு பாட்காஸ்ட்டில் பேசணுமா? பாட்காஸ்ட்டில் பல இடத்துல 2-3 பாட்காஸ்ட்டில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா இந்தியாவில் இன்றைக்கி வந்து பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி கார் வாங்க வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பிராண்ட் வைஸில் சொன்னேன், நம்ம இல்லை, ஒரு பிராண்ட் வந்து நீ வந்து நான் தான் மார்க்கெட் லீடர், நான் என்ன தந்தாலும் நீங்கள் வாங்குவீங்களான்னு கேட்டால் இன்றைக்கி அந்த மார்க்கெட் கிடையாது. பீப்புள் வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கன்சல்டிங் பண்ணதில் ஒருத்தருக்கு வந்து டெய்சர், உங்கள் யூஸுக்கு வந்து நான் டெய்சர் சொல்கிறேன், அவங்க ஃபேமிலிக்கு வந்து டெய்சர் பிடிக்கல, ஏன்னா அவங்க கைலாக் அது கூட பிஷ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பீப்புள் வந்து ஆட்டோமொபைல் பேஸ்ட் பீப்புள் கிடையாது. அந்த பையனும் ஃபேமிலியும் டிஸ்கஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. 50s இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, டெய்சரை பார்க்குறதுக்கும் கைலாக்கை பார்க்குறதுக்கும் கைலாக் கொஞ்சம் கூட மாடர்னா, அது கியர் சேஞ்ச் பண்ணுறது, அது 1 லிட்டர் டார்க் கன்வெர்ட்டரையும் இது 1.2 AMT. நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடின்னு என்ன பண்ணுவாங்க, நேராக ஒரு ஷோரூமுக்கு போவாங்க, எங்கே ஆஃபர் கூடுதல் கிடைக்குது, எங்கே மைலேஜ் கூடுதல் கிடைக்குதுன்னு உள்ள அந்த ஒரு இதில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி பீப்புள் வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு நிலைமையிலன்னா, ஒரு 3 தடவை 4 தடவை கார் வாங்கி 5ஆவது கார் வாங்குகிற ஒரு பர்சனோ, இல்லை வந்து ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாங்குகிற பர்சனையோ நீ ஒரு கார் வாங்க வைக்கணுன்னா எவ்வளோ எக்ஸல் ஷீட்டு, எவ்வளோ டிஸ்கஷனில் இந்த நம்பர்ஸ் வந்து மகேந்திரா எடுக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன். அந்த ரீசன்ஸ் தான் நம்ம பேசுகிற இந்த என்ஜினியரிங். ஒரே விஷயம் என்னென்னா, இண்டஸ்ட்ரியில் வந்து நான் 2007-8 காலத்துலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப டைட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளவு ரேப்பிடாக ஒரு க்ரோத்தை வந்து நம்ம எந்த மேனுஃபேக்சரிங் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இவங்க வந்து இப்போ டாட்டா இதோட க்ரோ ஆகிருக்கு ஒரு பீரியடில், ஆனால் அது பியூர்லி மார்க்கெட்டிங். இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண அளவுக்கு ப்ராடக்ட்லயும் இவங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு, ஆனா ப்ராடக்ட்டை தான் மார்க்கெட் பண்ணலாம். இதுல இன்ஜினியரிங்ல மார்க்கெட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி, அது நல்ல பாயிண்ட். அது இன்னொரு விஷயம்னா அதே நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது. ஏதோ நம்ம ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை, நிறைய பேருக்கு நம்மளே ஓவர் டன்னா கண்டென்ட் பண்ண ஃபீல் இருந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, நம்ம ஏன் மகேந்திரா கிட்ட இவ்வளோ கண்டென்ட் பண்ணுறோம், மகேந்திரா நம்மளை பே பண்ணி கண்டென்ட் பண்ண வைக்கிறாங்கன்னு எல்லாம் நினச்சிருந்தாங்க. அதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம மகேந்திராவோட மீடியா டிரைவ் அட்டன் பண்ணதே வந்து தார் ராக்ஸுக்கு மட்டும்தான்.
அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்துக்கும் நம்ம தான் போய் அவங்க நமக்கு என்னன்னா அவங்க பிளேஸில் போகிறதுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சதே நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்த்தோம். ஏன்னா மகேந்திராவோட இனிஷியல் வேலுசாமி சாரோட இன்டர்வியூக்கெல்லாம் நம்ம ஒரு 6-7 மாதம் கஷ்டப்பட்டோம். அதில் நான் பேர் சொல்ல முடியாது, அதில் அவ்வளோ பீப்புள் எங்களை ஹெல்ப் பண்ணாங்க அந்த இனிஷியலி அது உள்ளே போகிறது. இன்னைக்கு அவங்க மீடியாவுக்கு ஓப்பன், அன்னைக்கு இவ்வளோ ஓப்பன் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் என்னென்னா அன்னைக்கு இருந்த நிலைமையும் இன்னைக்கு இருந்த இண்டஸ்ட்ரி ஸ்டைலும் வேற. நம்ம அதுக்கப்புறம் ஸ்கார்பியோனுக்கு போனோம், ஒரே நாளில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, 5 வீடியோ எடுத்தோம். அதாவது காலையில் போய் வெளியே அனுப்புறது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா இவங்க வந்து பெரிய ஒரு கலெக்டிவா நமக்கு அது பெரிய, ஏன்னா இந்தியாவில் அந்த டைம் வேற நார்த் இந்தியன் மீடியா யாருமே அங்கே வந்து வரல, நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நம்ம யூஸ் பண்ணோம். இன்னைக்கும் எம்எஸ்பிடிக்கெல்லாம் நார்த் இந்தியன் மீடியா வரல. ஏன்னா நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் பேசணும் இல்லையா, இந்த ஐ மீன் இந்த BE6க்கும் 9 இதை வந்து நார்த் இந்தியாவில் வந்து அங்கே சாக்கனில் தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு. நமக்கு லக்கிலி நம்ம தமிழ்னால நம்ம ஆல்ரெடி கண்டென்ட் எடுத்தோம். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸும் நிறைய விஷயங்கள் கண்டென்ட்டாக பேசினதும் இந்த இன்ஜினியரிங் க்ரோத்து தான். அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டும் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஏதோ இவங்களை வந்து புஷ் பண்ணி சொன்னது மாதிரி டேனி சொன்ன பாயிண்ட்டை தான் நான் அதில் அக்ரி பண்ணணும். எப்படின்னா அது நல்ல டெர்மினாலஜி. எப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு தான் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. இப்போ நீ வந்து ஒரு மீடியா டிரைவ்னால அது மார்க்கெட்டிங் தானே. நம்மளை வந்து இவங்க வீட்டில் இருந்து கூப்பிட்டு போய் வீட்டில் கொண்டு விடுறாங்க, நமக்கு அவங்க பேமெண்ட் எல்லாம் கொடுக்கல, ஆனால் நம்மளுக்கான ட்ராவல் அண்ட் ஸ்டே அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம அவங்க ப்ராடக்ட்டை நம்ம வீடியோ பண்ணுறோம், அதை ஷோகேஸ் பண்ணுறோம், அது மார்க்கெட்டிங் ஆகுது. அதான் பேமெண்ட் தராதனால நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அட்லீஸ்ட் நமக்கு ஒப்பீனியனை சொல்லி பேசலாம். இங்கே மகேந்திரா வந்து மார்க்கெட் பண்ணாங்க, ஆனால் அவங்க டெக்னாலஜியும் என்ஜினியரிங்கையும் அந்த பீரியடில் கொஞ்சம் பெட்டராக மார்க்கெட் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் தான். இன்ஃபேக்ட் வந்து என்னென்னா அது ஒரு ஃபாஸ்ட் ரேப்பிடான என்ஜினியரிங் க்ரோத். அது ஒரு மேனுஃபேக்சரும் இதில் நீ இன்ஃபேக்ட் நீ பார்த்தேன்னா இந்த எலக்ட்ரிக் பற்றினது இனி போக போக தான் நமக்கு ரியாலிட்டி தெரியும். ஏன்னா நம்ம இன்னும் ரியாலிட்டினா நல்லா பண்ணியிருக்காங்க, அது இனி ரியல் வேர்ல்டில் வரும்போது. ஆனால் இந்த என்ஜினியரிங்கில் ஒரு ஹோல்சமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து ஜீப்போடைய ஒரு பயங்கர எலாபரேட் யூஸர்லாம் கிடையாது. பாடி ஆன் ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு ரேராக தான், நம்ம ரேர்னா தேவைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் வெஹிக்கிள் வாங்கினா நல்லா இருக்கும்னு திங்க் பண்ணுற லெவலுக்கு என்ஜினியரிங்கை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னொன்று நம்ம இப்போ டொயோட்டா ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் டொயோட்டா வந்து இவ்வளோ வருஷம் இருக்குது, அதையும் மகேந்திரா கம்பேர் பண்ணி அளவுக்கு இவங்க வந்திருக்காங்க. அதுதான் அந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. இப்போ நீ கொரியன்ஸை நீ பார்த்தேன்னா நம்ம கொரியன்ஸோட ஒரு இது வந்து என் கால் உடஞ்சிருந்த நேரம் ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கியாவும் ஹிண்டையும் அது ஒரு கண்டென்ட் இருக்கும். அதில் வந்து அவங்க குளோபலி பார்த்தோன்னா ஒரு ஸ்பேன் ஆஃப் 12 to 14 இயர்ஸில், அதாவது ஒரு டெக்கேட் 1.5 டெக்கேட் பீரியடில் பயங்கரமாக வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆகி க்ரோ ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரோத்தை வந்து இந்தியாவில் இவங்க வந்து ஒரு 5 வருஷத்தில் எடுத்தாங்க. அதுக்கு ரீசன் ஸ்ட்ராங்கான R&D தான். இப்போ நீ நெக் டு நெக்காக நம்ம இன்றைக்கி மகேந்திராவை வந்து இன்னொரு மேனுஃபேக்சரோட கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட இன்றைக்கி வந்து இப்போ நீ வந்து சேசி பார்த்தேன்னா ஒரு நல்ல பாடி அண்ட் ஃப்ரேம் இருக்குது, மோனோகாக் இருக்குது, ஒரு ஈவி கொலாபரேட்டர் தான், ஆனால் அது அவங்களோட தான். ரியர் சஸ்பென்ஷனில் இன்னோவேஷன், MTVCL இன்னோவேஷன் இருக்குது. 2.2 லிட்டரில் நார்த் சவுத் ஆகட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் ஆகட்டும் எப்படி பிளேஸ் பண்ணுறதுக்கு பல டியூனில் சூப்பரான என்ஜின் இருக்குது. அந்த என்ஜின் எனக்கு ஏன் வந்து பயங்கரமாக பிடிக்குதுன்னா இங்கே ஒருத்தங்க 2 என்ஜின் 1 என்ஜின் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம், இங்கே 10-15 என்ஜின் வச்சு. சொல்ல போனால் நிறைய என்ஜின் சொல்லலாம். அந்த என்ஜின் என்ன தெரியுமா, இப்போ நம்மளோட பாயிண்டில் என்னென்னா ரிஃபைன்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு 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 இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் இருக்குது. இப்போ நீ நம்ம க்ரூடான டீசல்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தவங்க இவ்வளோவே போதும்னு நமக்கு தோணும். நீ உண்மை சொல்ல போனால் தார் 2 டோர் 3 டோர் வந்த போதே 2.2 வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. 1.5 வந்து மராசோ பீரியடில் ரிஃபைன்டு தான், மராசோவில் ப்ரீமியமாக தான் இருக்கும். அப்போ அங்கே அதை விடலை. இப்போ ரீசனாக நம்ம போய் எந்த வெஹிக்கிளுக்கு போகும்போது அதில் அந்த மேலே கோலம் போட்ட கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல ராக்ஸ். இப்போ நீ ராக்ஸையும் 700ஓட இனிஷியல் பேட்சையும் விட்டு நீ ரவ் பண்ணி பார்த்தேன்னா ராக்ஸோட இன்ஜினோட ரவ் வந்து இன்னும் அதாவது விடலை. அவங்க நான் ஸ்டாப் அதில் திருப்பி ரீஒர்க் பண்ணுறாங்க. 2.2 சொன்னோமா, 1.5 டீசல் இருக்குது, அதில் வந்து தார் ராக்ஸுக்கு நார்த்து சவுத்துக்கும் இருக்குது,
மற்றதுக்கு வந்து மோனோகாக்குக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 1.2 GDA இருக்குது, TCMFI இருக்குது. இதில் ஒவ்வொரு டியூன் 2 லிட்டரில் எம்ஸ்டாலின் இருக்குது, அதுவும் ஒவ்வொரு டியூனில் இருக்குது. 6 speed 80 இருக்குது, அதுவும் ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி கேலிப்ரேட்டரில் இருக்குது. 4 wheel டிரைவ், ஆல் வீல் டிரைவ், இதில் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்குது நம்ம 700. அப்படி அவங்களோட பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணி தான் அவங்க இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்ல ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம மற்ற மேனுஃபேக்சரர்ஸை பார்த்தாலும் இப்போ ஹுண்டை ஸ்ட்ரகிள் ஆகியது இவங்க ஒரு பீரியடில் ஃபீச்சர்ஸை உள்ளால கொண்டு வந்து ஒரு மார்க்கெட் ஷேரை பிடிச்சாங்க. ஒரு பாயிண்டில் அது சேச்சுரேட் ஆயிரும், ஏன்னா எல்லாருக்கும் அது தேவைப்படாது. இப்போ கொஞ்சம் இந்த சன்ரூஃப் கொஞ்சம் எகெயின்ஸ்ட் வர தொடங்கியாச்சு. இதுக்கெல்லாம் இது வரும்போது இவங்களுக்கு இவங்க அப்போ எதை மார்க்கெட் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் இப்போ டாட்டாயும் சேஃப்டியை மார்க்கெட் பண்ணி சேச்சுரேட் ஆயாச்சு, எல்லாரும் சேஃப்டி. இனி எதை அவைய மார்க்கெட் இல்லை. இப்போ டாட்டாக்கு அடுத்த லைனப்பை பார்த்தாலே நமக்கு அப்படி அப்பீலிங்காக ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஒரு 5000 சேல்ஸை பூஸ்ட் பண்ணிய மாதிரி ப்ராடக்ட்ஸே இல்லை. அந்த இடத்துல நம்ம இப்போ டாட்டாயை வந்து நம்ம ஒரு டாட்டாவுக்கு வந்து ஒரு கேப் எங்கே ஃபீல் ஆகுதுன்னா, டாட்டா இன்னைக்கும் டிரான்ஸ்மிஷனுக்கும் அதாவது பவர் ட்ரெயினுக்கு இன்னொரு மேனுஃபேக்சரை டிபெண்ட் பண்ணுற ஒரு நிலைமையில தான் இருக்குது. டாட்டா இந்த பீரியடில் ஈவிஸுக்கு எவ்வளோ சைட் பை சைட் பக்காவாக க்ரோ ஆனாங்களோ, ஈவிஸுக்கு அவங்க செல்ஸ் ரெஸ்டன்ட் ஆயாச்சு. ஆனால் லைன் அப் தான் அதுவும் சேச்சுரேட் ஆயிடுச்சு, இப்போ க்ரோத் இல்லை. ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து இந்த டைமில் அவங்களுடைய நெக்ஸானில் அவங்களுடைய இந்த சஃபாரி ஹேரியரில் எல்லாம் ஈவன் டியாகோ டிகாரில் கூட ஆல்ட்ரோஸில் கூட பவர் ட்ரெயின்லேயும் கொலாபரேட் பண்ணி நல்ல இன்ஜினியரிங்கை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஷேரில் ஒரு ஷேரை இவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ இவங்களுடைய ஷேர் டாட்டா கிட்ட மகேந்திராட்ட டாட்டா லூஸ் பண்ணுற ஷேரை அந்த இன்ஜினியரிங் ஷேர் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். உனக்கு இனி என்ன பாடி ஷேப் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பேசிக்ஸ் ஒரு 5 வருஷம் தாண்டி போகும்போது மஹேந்திராவில் இந்த டெலிவரி இஷ்யூஸு ஆஃப்டர் சேல்ஸில் இருக்க கொஞ்சம் இஷ்யூஸ் தான் இஷ்யூஸாக பார்க்கப்படுது. வேற அதில் நம்ம பெருசா பிரச்சனைன்னு பாயிண்ட் ஒன் இன்ஜினியரிங்கில். அப்போ இவங்களுக்கு பேட் மவுத் வந்து கம்மியாக தான் ஆகும், இவங்க சஸ்டெயின் ஆவாங்க. மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ இஷ்யூஸ் வருது இல்லை. ஆக்சுவலி இதுதான் நம்ம வந்து நானே சொன்ன அந்த பாயிண்ட் தான். கோயிங் ஃபார்வேர்டு வந்து என்னுடைய பாயிண்டில் என்னென்னா இவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா இன்றைக்கும் அந்த என்னது பர்ஃபெக்ட் டைமிங்கில் வெஹிக்கிள் கொடுக்காத ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் 3XO பற்றி பேசினோம். அதனால தான் உண்மையிலே அந்த 6க்கும் 9க்கும் அவங்க டிலேடாக தான் வந்து நல்ல மூவ் தான். ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு வரல. இப்போ அவ்வளோ டிலேடாக கொண்டு வச்சாலும் யாரும் அதை வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கொஸ்டின் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இனிஷியல் பேட்சஸில் உள்ள விஷயம் வந்து கிளிச்சஸ் இருக்குது. இது முன்னாடி இருந்ததுக்கு ஒரு பெரிய ஏரியா வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 700 சொல்ல முடியும். இப்போ நம்ம சாங்கியானாவுடைய 700 வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசும்போது நம்ம அந்த கண்டன் அப்போ தான் பண்ணியிருந்தோம், அந்த பிளேஸ் எடிஷன் பண்ணியிருந்தோம். அதுலேயே நம்ம அந்த Q&Aல பேசியிருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு செட் உள்ளதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ சால்வ்டு தான். அதே தான் அட்ரனாக்ஸ் யூனிட்ஸில் அந்த சில்வர் பாக்ஸ்லாம் இருந்த பிரச்சனை இன்றைக்கி அதெல்லாம் சால்வ்டு தான். அப்போ ஓவர் த பீரியட் அவங்களுக்கு கோரில் எங்கெல்லாம் பிரச்சனை இருந்தது அதெல்லாம் சால்வ் ஆகும்போது இந்த ப்ராபபிலிட்டி வெரி வெரி லோ ஆயிடுச்சு. இனிஷியல் பேட்ச் நீ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் பாரு, இந்த பர்டிகுலர் நான் பின்னாடி நிற்கிற ராக்ஸை எடுத்து பாரு, ஒரு ஜீப்பு பாடி ஷேப், அதில் கூட பேனல்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேராக நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ அதில் வேற அன்னைக்கு நம்ம ஒரு பிக்சல் பெயிண்டிங்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் தெரியுமா, ரூஃப் பெயிண்ட் பண்ணுறது. அதெல்லாம் வந்து நம்ம அன்றைக்கி டைட்டஸ் வந்து நம்ம பெயிண்டர் டைட்டஸ் இந்த வண்டியோட பெயிண்டை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார் பார்த்தியா. நாங்கள் வந்து ரீசெண்டாக இந்த வெஹிக்கிளை வாஷுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எங்களுடைய ஒரு ஆஸ்தான பெயிண்டர் ஒருத்தர் உண்டு இங்கே ஊரில், அவர்கிட்ட டிஸ்கஸ் அவர் இது எல்லாம் பார்த்துட்டு இந்த பெயிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் அவர்கிட்ட சும்மா இது ஸ்டிக்கர் பெயிண்ட் கிடையாதுன்னு அவர்கிட்ட நக்கலாக சொல்லிட்டு இருந்தேன். இது பெயிண்டில் இதுக்கு பேர் மேட்டுன்னு சொல்லி எனக்கு அவர் சொல்லி தந்துட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லும்போது அவங்க எவ்வளோ வெஹிக்கிள்ஸை மாறி அப்போ அது இம்ப்ரூவ்மெண்ட். பழையவங்க பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துல அவங்க இம்ப்ரூவ் ஆகும்போது தான் இந்த விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாரு. ஏன்னா நம்மளை நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நமக்கு மகேந்திராவுக்கு என்ன கொலாபரேஷன் சொல்லி ஒரு கொலாபரேஷனும் கிடையாது. நமக்கு வந்து என்னென்னா மிஸ்டர் சந்திரசேகர் டாடா மோட்டார்ஸோட எம்டி வந்து மிஸ்டர் ஹொர்மாஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவார், ஹொர்மாஸ் கேட்ட கேள்விக்கு நாங்கள் புதிய சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் வரும்போது இப்போ இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.
நாங்கள் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், அது வந்து சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய பிடிஐ குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எங்களுடைய ஆஃப்டர் சேல் சர்வீஸில் இருக்கிற இஷ்யூ, இவ்வளோ தானே நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. அது அவர் வாயிலிருந்து சொல்லும்போது டாடா ஃபேன்ஸ் வந்து நமக்கே அனுப்பி தந்து பாருங்கள் எங்கள் பிராண்ட் எங்கே போகுது, நல்லது தான், நாங்கள் உங்கள் பிராண்டை தப்பாக சொல்லி மோசப்பட சொல்லலை, இது க்ரோ ஆகணும்னு தான் நம்ம அன்னையிலிருந்தே பண்ணாதான் க்ரோ ஆக முடியும். என்ன க்ரோத்தை நம்ம பார்த்தது அதனால தான். நீங்க மகேந்திரா இவங்களுக்கு டிக்ளைன் ஆகும்போதே தெரியும் இல்லை எங்க எல்லா இஷ்யூஸ் இருக்கு, அதை தானே நீ சரி பண்ணணும். இதை தான் நமக்கு டாட்டாட்ட என்ன பிரச்சனையா, சண்டையா, நமக்கு குடும்பமாக ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்கா, அதுக்கு இன்டென்சிட்டி தான். இப்போ மஹேந்திராவில் வந்து டெலிவரி இஷ்யூஸ் அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் பேசல, அதனால ஒரு ஆள் பாதிக்கப்பட போறது இல்லை. ஒருத்தங்க ப்ராடக்டை வாங்கி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான், ஒருத்தங்க 15 லட்ச ரூபா போட்டு ஒரு காரை வாங்கி அதில் பிரச்சனை வரும்போது தான் ப்ராப்ளம். இதுலேயும் லெமன்ஸ் உண்டு. இப்போ நம்ம வந்து மஹேந்திராவில் லெமன்ஸ் கிடையாது. இப்போ நீ வந்து மஹேந்திராவில் ஏர் பேக் ஓப்பன் ஆகாத இஷ்யூ இருக்குது, ஒரு ஸ்கார்பியோ வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தரோட கால் கட் ஆச்சுது, இதெல்லாம் அதுக்கு பெரிய ஒரு தியரி எல்லாம் போட்டு நிறைய பேர் கண்டென்ட் பண்ணாங்க. நம்ம ஏன் இதை பற்றி எல்லாம் பேசலன்னு, இதெல்லாம் ரேர் கேசஸ் வந்து நம்ம அதில் எதையுமே சொல்ல முடியாது. அதில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ண, உங்கள் ஃப்ரெண்டு தானே வேலுசாமி சார், நீங்கள் அவர்கிட்ட போய் நான் இதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கேட்கணுமா, நான் என்ன கேட்க முடியும் அவர்கிட்ட போய்? இல்லை இஷ்யூஸ் இது எல்லாத்துலேயும் இருக்குது, மற்றபடி ஜென்ரலாக இருக்குல்ல. இப்போ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூன்னா அது எல்லாத்துலேயும் இருக்குது. இல்லை இதை ரெண்டையும் நம்ம வந்து இப்போ நம்ம இதுக்காக அதை இது பண்ணுறோன்னு இல்லை. இப்போ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம இதில் தான் இதில் பேச முடியும். ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு டீமுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுக்கல. இன்னும் ஒரு பிரச்சனை வந்தது நமக்கு பேச முடியாது. நம்ம ஒரு பீரியட் எடுக்க ஒரு மாசத்துல, இப்போ மாருதிக்கு இந்த இஷ்யூ வந்தது, நம்ம ஒரு மாசத்துல என்ன நிறைய இஷ்யூஸ் வந்தால் அதை இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுவோம், அது சால்வ் ஆயாச்சு. அதான் இன்னொன்று சும்மா வந்தது நம்ம இதை பெருசுப்படுத்தினா. இன்னொன்று நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் ஒரு விஷயம் இருக்குது பாரு, ஒரு ஹேட் வந்து மஹேந்திரா மேலே இன்டர்நெட்டில் தெளிவாகவே தெரியுது. நீ வந்து டாட்டாவுடைய ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் ஆனால் டாட்டாவுடைய வெஹிக்கிளோடைய குவாலிட்டியை வந்து பேசுவாங்க. மஹேந்திராவுடைய ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் ஆனால் மஹேந்திராவோட வெஹிக்கிளோடைய குவாலிட்டி இஷ்யூவை பற்றி பேசுவாங்க. இப்போ நீ ஒரு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன், ரீசெண்டாக ஒரு XCV9 வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அது ஏர் பேக் ஓப்பன் ஆகலைன்னு ஒரு பெரிய ரீல் அண்ட் கிரிட்டிசிசம் ஓடிட்டு இருந்தது. அது நமக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. நம்ம எல்லா கண்டென்ட்டையும் ஒரே ஆங்கிளில் தான் பார்ப்போம். இதில் வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கணும் இல்லை, அப்படி கிடையாது. நம்ம ஒரு இடத்த எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். டாட்டாவோட ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் இருந்தால் கிரம்பிள் ஸ்டோன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு, பேசஞ்சர் கேபின் க்ளோஸர் பாரு, அதான் பில்டு குவாலிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ரியர் எண்டில் பானட் வந்து ரோல் ஆகுது, சுருங்குது, அதுதான் அதுக்கு வேலையே. ஃப்ரெண்டு கிரில் உடையுது, ஆனால் கிராஷ் டிப்பில் அடிபடலை. கிராஷ் டிப்பில் அடிபடாத போது எதுக்கு ஏர் பேக் ஓப்பன் ஆகணும்? உடனே நம்ம எங்கே பார்க்குறோம், பேசஞ்சர் கேபினை பார்க்குறோம். பேசஞ்சரோட விண்ட்ஷீல்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, சைட் டோர்ஸில் ஒரு பெண்டு கூட இல்லை. அப்படின்னா ஏர் பேக் ஓப்பன் ஆனால் அது பேசஞ்சரை தேவையில்லாமல் இன்ஜூர் பண்ணும். இந்த விஷயமே நம்ம மக்களுக்கு தெரியாது. நம்ம மக்கள் வந்து எப்படிப்பட்ட ரீல் பண்ணுறவங்களுக்கு கண்டென்ட் தெரியுமா? நம்ம என்ன இதை கிரிட்டிசிசம் பண்ணுறவங்கள சொல்கிறேன், தம்பை வச்சு இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இது சேஃபாக இது இல்லையான்னு சொல்கிறவங்க. உண்மை நம்ம அதை பார்த்தோம், ஒருத்தர் வந்து தம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு மீடியா டிரைவுக்கு ரீல் எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு மீடியா டிரைவில் பார்த்துட்டு இருந்தோம். சிரோஸ் கரெக்ட். ஒருத்தர் ஏஎஸ்எம்ஆர் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த இதை அதுக்கு கிட்ட வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுவார், அதை வச்சு பில்டு அங்கே ஒரே பேட்ச் பில்டு குவாலிட்டி வச்சு. இதுதான் இன்டர்நெட்டோட நிலைமை. அப்போ இந்த விஷயத்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இதனால வந்தது, அதே மாதிரி வந்து ஈஸியாக போகும். ராக்ஸோட ரியர் வீல் வந்து அந்த இதானது, அது எல்லா ரியர் வீல் டிரைவ் 4x4 ஒரு ஸ்டைல், அது அப்படி தான் இதாகும். ஃபார்ச்சுனரில் ஆகுது. இதை உடனே அதாவது இந்தியாவை ஏமாற்றிட்டாங்கன்னு பரத்திட்டாங்க. இதுதான் அந்த இன்டர்நெட்டோடைய நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்கள மேனுஃபேக்சரர்ஸும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அதில் இவங்க தாண்டி வந்திருக்கிறதே முழுக்க இன்ஜினியரிங்கால மட்டும்தான். நான் ஏன் இதை டாட்டாவோட கம்பேர் பண்ணேன்னா, இந்த இடத்துல டாட்டா இன்ஜினியரிங்லேயும் கோர் ஃபோக்கஸ் போட்டிருந்தாங்கன்னா, போட்ட எஃபர்ட் இன்ஜினியரிங்கில் போட்டிருந்தா டாட்டா இப்போ டபுளாக வளர்ந்து எங்கேயோ வளர்ந்துருக்கும். மஹேந்திராவில் வளர முடிஞ்ச இடத்துல டாட்டாக்கு வேற ஒரு ஆளோட பெரிய பேக்கிங் இருக்குது, JLRோட பேக்கிங் இருக்குது, டெக்னாலஜி எல்லாம் அப்படி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். உள்ளே இருக்கிறது தானே, அது அப்படி
ப்ராடக்ட்ஸை தான் கொண்டு வந்திருக்கக்கூடாது, டெக்னாலஜிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஒரு சஃபாரி ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் அது, இன்றைக்கும் பழைய சஃபாரியை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம்தான். இந்த 2.2 இதுக்கு முன்னாடி டைக்காருக்கு முன்னாடி உள்ள சஃபாரியை தான் நான் சொல்கிறேன். டைக்காரும் நல்லா தான் இருக்கும். சஃபாரி ஸ்டாம் எல்லாம் இன்றைக்கும் அந்த பாடி ஷேப்புக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த லுக்கும் அந்த ஒரு எஸ்யூவின்னு அப்படி இருக்கும். அதுக்கு இருந்த ஒரு கோர் வேல்யூவே 4x4. சரி, இன்னைக்கு ஆல்வீல் ட்ரைவ் சிஸ்டமாக அது ஒன்று வச்சிருக்கலாம். இன்னைக்கு அது ஹேரியர் தான், 7 சீட்டட் ஹேரியர். ஈவியில் வருது, ஈவியில் வருது. ஈவி ஆப்வியஸ்லி அது வேற ஏரியா, அது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம பேசுகிற இந்த கோர் இதில் அதில் இன்னைக்கு வந்து மஹேந்திரா வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து அவங்களோட இன்ஜினியரிங். என்னோட ப்ரெடிக்ஷன் படி என்னன்னா, நம்ம அடிக்கடி பேசுவோம், ஈவிஸ் கூட அவங்களுக்கு ஆடப் ஆகும்போது இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் க்ரோ ஆகும். இப்போது மாருதி வந்து நான் இன்னி 50% ஷேருக்கு போவேன்னு சொல்லி மாருதி ரீசெண்டாக வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே பயங்கர இன்டென்ஸான காம்படிஷன். மாருதி வேற இந்த மாதம் ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கு. 1,99,000 டோட்டல் ப்ரொடக்ஷன். இந்தியாவோட ஒரு ஓஇஎம்மோட ப்ரொடக்ஷனை பாருங்க. 1,90,000 மாருதியோட டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்குது, அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளான சூப்பர் கேரி இருக்குது, 10,000 சம்திங் வெஹிக்கிள்ஸ் வந்து டொயோட்டா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் இருக்குது. அப்போது ஒரு மேனுஃபேக்சரோடைய நம்பர். இப்போ மிச்சம் கிடந்த ஜிம்னியே ஜப்பானுக்கு அனுப்பி அங்கே 3.5 வருஷம் அனுப்புறதுக்கு ஆர்டர் கிடச்சாச்சு. அடுத்து அதான் இந்தியன் மார்க்கெட் வேறு. ஹிண்டேயும் அவங்களுடைய க்ரோத்துக்கு இனி வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவங்க வேலை செய்யணும். ஏன்னா இந்த காம்படிஷன் எல்லாம் இன்டென்ஸ் ஆயாச்சு. இந்த ஹுண்டை எனக்கு தெரிஞ்சு இனி இந்த டிசைன் தான் பிரச்சனையாக இருக்க போகுது. மேபி இல்லை. ஆமாம், ஹுண்டையில் இப்போ மெயினாக வர ஒரு நெகட்டிவ் சைடு அதுதான், யாருக்கும் கன்வின்ஸ் ஆகல. ஆல்கசார் வரனா எக்ஸ்ட்ரா. நேற்றுக்கு நான் ஒருத்தர்கிட்ட ஆல்கசார் கன்சல்டிங் பேசினாங்க. அவங்களுக்கு எவ்ரிதிங் ஓகே, ஏன் அந்த தேர்ட் ரோவில் எதுவுமே பண்ணலை அவங்களோட கொஸ்டின். அதாவது பழையதுக்கும் புதியதுக்கும் உண்மையிலே அது ஒரு கொஸ்டின் வேலிட் இல்லையா? தேர்ட் ரோ ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் கூட நல்லா இருந்திருந்தால் அந்த வெஹிக்கிள் அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் நல்லா இருந்தது. இன்னொன்று மெயினாக இவங்களுக்கு இந்த ஃபிலாசபியில் இருக்க பிரச்சனை தான். இப்போ கியாக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இவங்க இந்த பெரிய கார்ஸுக்கு டிசைன் இங்கே கொண்டு வரும்போது அந்த கார்ஸுக்கு அது நல்லா இருக்கு. இப்போ ஹுண்டைலையும் பெரிய கார்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த இதுக்கு அதை கொண்டு வரும்போது தான் அந்த பிரச்சனை. டிசைன் ஒரு ஃபேக்டர். ஏலே நீ இந்த சிரோஸ் மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸை மாற்ற எல்லாம் இப்படி மாற்ற. சிராஸ் வந்து லுக்கை மன்னிச்சு எங்க தெரியுமா விட்டாங்க, அந்த செகண்ட் ரோக்காக மன்னிச்சு விட்டாங்க. எல்லாத்துலயும் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகாது. இனி கேரன்ஸ் இதே லுக்ல ஏதோ வருதான்னு தெரியல. அடுத்த கேரன்ஸ் ஏகதேசம் இப்போ செல்டாஸ் இதெல்லாம் இந்த லுக்ல வந்துன்னா வேலைக்கு ஆகாது. அப்படின்னா இனி நம்ம இண்டஸ்ட்ரி வந்து என்னன்னா செகண்ட் ரேங்க் வந்து 3 பேர் போட்டி போடுவாங்க எப்போவுமே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரேங்க் மகேந்திரா கிட்ட கொஞ்ச நாள் கூட சாலிடாக இருக்குன்னு ஈவிஸோட நம்பர்ஸ் கூட வரும்போது. ஏன்னா ஈவிஸுக்கு 30,000 புக்கிங்ஸ் கிடச்சிருக்கு, சாலிடாக போக ஆரம்பிக்கும். ப்ளஸ் இவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்ல நம்பர்ஸில் தானே வித்துட்டு இருக்குது. இன்னி 700க்கு ஒரு ரிஃப்ரெஷ் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு. நமக்கு அந்த டேட்டு தெரியாது, மேபி ஒரு பீரியடில் வரும். அதில் ஒரு 7E வரும் ஈவியில். அப்படி போயிட்டு இருக்கும். எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, ஸ்கார்பியனோட நம்பரை பார்த்தியா? ஸ்கார்பியோனோட நம்பர் ஒரு 10,000 யூனிட் சாலிடாக வித்துட்டு இருக்கு. நார்த்தில் வந்து இன்னைக்கு அவங்க கிளாசிக்கு ஒரு 700 ஸ்லோ ஆனாலும் இது விட அது பற்றி அந்த ஒரு ஸ்பேஸ். அப்புறம் பொலிரோ பீப்புளுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, கேண்டீன் சேல்ஸில் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருக்கு. பொலிரோ நியோன்னு சொல்லக்கூடியது வந்து மேபி அடுத்த ஜென் பொலிரோவா அப்படி அது ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா நம்பர்ஸும் 3XO உண்மை சொல்ல போனால் 3XO அப்போ இந்த மெஸ்அப் ஆகலைன்னா அதுவும் ஒரு பெரிய நம்பர்ஸ் வச்சுருக்கும். நிறைய பீப்புள் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் இருந்தது. ஓகே, ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மஹேந்திராவுடைய க்ரோத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசணும். அது மார்க்கெட்டில் ஜஸ்டிஃபைடான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கு. அது நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் நம்ம இதில் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா அவங்க இதெல்லாம் பண்ணி அவங்க நம்பர்ஸ் வரலன்னா வாய்டு தானே, அது பேசி பிரயோஜனம் இல்லை. இல்லை தான். இனி வந்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் போட்டிருந்ததில் ட்ரெட்ஸ் போட்டிருந்ததை கூட பேசி நம்ம இதை க்ளோஸ் பண்ணோம். அதெல்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம். இண்டன்ஸ் காம்படிஷன் டாடா, கியா, ஹிண்டே, எக்ஸடானு சொல்லியிருந்தோம். அதை ஓரளவுக்கு அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கேரன்ஸோட ஸ்பேஸ் லிட்ரலி இதே கில்டு மராசோ. அவங்க மராசோவை பாதர் பண்ணலை. மராசோ வந்து இப்போ இவங்க தான். அப்புறம் வந்து ஹேட்ச்பேக்ஸ் வந்து 34% அன்னைக்கு மார்க்கெட் ஷேர் இருந்திருக்கு. அது மஹேந்திராவுடைய மார்க்கெட் ஷேரை என்ன பண்ணுவோன்னு நான் ட்ரெட் சார் சொல்லி அது
நோட் பண்ணி எதுவும் பண்ணல. ஹேஷ்பேக் போச்சு. ஆக்சுவலி 20% வந்தாச்சு. 59% இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. சிச்சுவேஷன் இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருந்திருக்கு. அப்புறம் அந்த சிப் ஷார்ட்டேஜ் அதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஓவர் கம் பண்ணியாச்சு. வேற ட்ரெட்ஸ் வந்து நம்ம பேசலை, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏதான் என்ன சொல்ல வந்தேன், என்ன ட்ரெட்ஸ் ஒன்றும் இல்லை இல்லை தான். இன்ஃபேக்ட் என்னென்னா சர்வீஸ் சென்டர் கூட நம்ம அதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும். சர்வீஸ் சென்டரில் வந்து இப்போ த்ரெட் அதுதான் அது வந்து ஓவர்லோடடாக சில இடத்துல இருக்குது. இன்னொன்று அந்த டொயோட்டாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஹியூண்டே ஸ்டைலுக்கு அது மிக்ஸ்டாக தான் இருக்குது. சில இடத்துல நல்லா இருக்குது. ஆனால் சேல்ஸில் எல்லாம் முன்னாடி இருந்த மெத்தனை இப்போது குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி மகேந்திராவுடைய ஒரு பீரியட் வந்து எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அவங்க நம்பர்ஸும் அதுலேயும் சேஃப்டி, அதை நம்ம பேசலை, அதுவும் ஒரு ரீசன் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் கூட அவங்க சேஃப்டியும் எல்லா வெஹிக்கிள்ஸும் காம்படேட்டிவ் தானே. ஓகே, அடுத்து யார் பேசுவோம்? Volkswagen Skoda. ஆக்சுவலி என்னென்னா அந்த கால்ஃப் பற்றி சொல்லும்போதே ஒரு சந்தோஷம். நீ வந்து ஒரு மாருதி 800 ஃபியட் யூனோ இதோடைய அந்த ஷேப்பை பற்றி நம்ம பார்த்தா அந்த கால்ஃபோடைய ஒரு அப்போ உள்ள ஒரு ஷேப் இருக்குது, அதுலேருந்து தான் அடிச்சிருப்போம். அதான் அந்த ஷேப்புக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த கார் முன்னாடியே பார்க்குற பீப்புளுக்கு அந்த கால்ஃபோடைய ஒரு ஷேப்பே ஒரு 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 டைம்லெஸ் டிசைன். இப்போ கால்ஃபுக்குன்னு அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இன்றைக்கும் நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற அந்த கால்ஃபோடைய அந்த ஹெட்லாம்ப் கிளஸ்டருக்கும் அதோட மிரரோடைய அந்த ஸ்டைலுக்கும் அதை பார்க்குற அந்த ஒரு ஆங்கிளுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. Volkswagen என்ன நினைக்குதுன்னா லிமிடெட் எடிஷனை நம்ம கொண்டுருவோம். பழைய ப்ரைஸை கேட்கும்போது அதான் அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரில. ஏன்னா 52 லட்சம் ரூபாய் எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறாங்க. இல்லை லக்கிலி என்னன்னா 100 வண்டி கிட்ட இந்தியாவில் புக் ஆகிருக்கும் ஆல்ரெடி அன்அஃபிஷியலாக. அன்னைக்கு அது எல்லாமே சோல்ட் ஆகும். டிகுவான் தெரியல, ஆனால் கோல்ஃப் சேல் ஆகும். டிகுவான் ஆயிரும், அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது ஆர்லைன், அது வந்து ஆஸ்திரேலியன் வெப்சைட்டில் நானே பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஆர்லைனோடது. அதோட அலையெல்லாம் பார்த்து என்ன அழகாக இருக்குது. அப்படி அதுவும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நான் இந்த டிக்வான் ஆர்லைன்லாம் இவங்க கொண்டு வர்றதுக்கு பதிலாக அந்த ஆல்ரெடி இருந்தில்ல டிக்வானில் ஆல் ஸ்பேஸ் இருந்தது தெரியுமா முன்னாடி, 7 சீட்டர் கோடியா அதில் ஒரு டீசல் என்ஜினை போட்டு கோடியாக்கு ஒரு டீசல் என்ஜினை போட்டு வச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இது அதில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கு. ஏன்னா கோடியாக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்குது, பெட்ரோல்னால தான் வாங்கலை. அப்படி எப்படியும் எந்தூசியாஸ்டுக்கு ஒரு வண்டி வருது, அந்த அளவுக்கு சந்தோஷம் தான். அக்டேவா டீசல் 148 PS 260 Nm. அந்த டீசலோட அந்த கேப் வந்து அவங்க சூப்பர். என்ன ஸ்பெக்கில் வரும் நமக்கு தெரியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேலை. இந்த ஸ்பெக்காவது வரல, என்ன டீசல் வந்ததுக்கு இல்லை. இது வந்து கம்மியான ஸ்பெக்கான கம்மியான ஸ்பெக் 150 PS அது போதும். அது நல்லா இருக்கும். டியூனிங் வித்தியாசம். அப்புறம் டீசல் ஸ்ப்ரெட் ஆகல, அப்போ கொஞ்சம் லைஃப் லெஃப்ட் இருக்கு. கடைசி அடிக்கு ரெடி ஆயிட்டு லாஸ்ட் டான்ஸ். ஓகே, அது அட்லீஸ்ட் வந்து லிமிடெட் எடிஷன்ஸ்லேயாவது இவங்க டீசல்ஸை கொண்டு வரலாம். இல்லை மேனுஃபேக்சர் எல்லாரும் வாங்க இது மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்லாவியால எல்லாம் வந்தா அதான் அதில் ஒரு லிமிடெட் எடிஷன் ஒரு 500 யூனிட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து நஷ்டப்பட்டோம் இருக்கட்டு. அப்புறம் அதை டோன் டவுன் பண்ணி கொடுக்கணும். முன்னாடி அப்படி தானே என்ஜின்ஸ் இருந்தது நம்ம மார்க்கெட்டில், பாடியோட பெரிய என்ஜின் தானே வண்டியில் இருந்தது. அப்புறம் ஜீப் காம்பஸ் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்க்கும்போது அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃப்ரண்டெல்லாம் நல்லா இருந்தது, சைடும் எல்லாம். ஆனால் ரியர் தான் வேற ஒரு ஸ்டைலில் இருந்து. இனி அது ப்ரொடக்ஷன் ரெடியாகி வரட்டும். நாங்கள் நேற்றைக்கு நானும் ஆன்சர்னு பார்த்துட்டு இருக்கும்போது டேனி வந்து என்ன ஒரு கிரிட்டிசிசம் சொன்னாங்க தெரியுமா, நம்ம சிட்ரன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம், டேனி வந்து ஜீப் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே வராது, அது ஸ்லாட்டட் இல்லை, முடிஞ்சு. ஓகே, அந்த இது இங்கே வராதா? 2026க்கு அப்புறம் காம்பஸே இல்லையா, அப்படிதான் நம்ம ஒரு பாட்காஸ்ட் பேசணும். இனி மேபி இந்த காம்பஸ் டிஸ்கண்டினியூ ஆகுது, அடுத்த பிளாட்ஃபார்ம்ல வராது. அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து இங்க அவங்களுக்கு ஃபீசிபிலிட்டி இல்லை. நம்ம ஒரு கண்டென்ட் எழுதணும், அதாவது அதோட வயபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லி. STLA பிளாட்ஃபார்ம் அதாவது பேசிட்டோம். ஹைப்ரிட் பிளக்இன் ஹைப்ரிட் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தோம்னா டெஸ்லா ஷோரூம் வருதான். அது எங்கே தெரியுமாடா நீ,
பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி பிகேசி நம்ம இந்த ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, இந்த ஜியோட வேர்ல்டு சென்டர்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் 35 லட்சம் பெர் மந்த் வாடகையில் வருதான். அதுலேயும் வந்து ஒரு நியூஸ் இருந்தால் 0% இம்போர்ட் டியூட்டியோட ஏதோ கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது நீ ட்ரம்ப் அண்ட் மிஸ்டர் மோடி பிளான் பண்ணி இது பண்ணி அதுக்கு ஏதோ இங்கே மஹேந்திரா எல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கு. அப்படியா? ஆமாம். இல்லை, ஹோம் க்ரௌண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி சம்மதிக்க மாட்டாங்க. டாடா அண்ட் மஹேந்திரா வந்து இப்போ தான் அவங்க ஈவிஸில் வந்து அவங்க ஒரு லெவலுக்கே வந்திருக்காங்க. சடனாக வந்து நம்ம மிஸ்டர் விவேக்கும் தனுஷோட அந்த இது மாதிரி இருக்கும், இவங்க போயிட்டு இருக்கும் இவங்க யாரா குறுக்கே வர்றான்னு சொல்கிறது மாதிரி ஆயிரும். அப்புறம் கதை மாறிடும். நம்ம போன இதிலே பேசினோம். செகண்ட் ஒன் டெல்லி ஏரோ சிட்டியில் வருதான். அப்போ இவங்க அந்த பாஷ் ஏரியாவை தான் பிளான் பண்ணுறாங்க. ஏரோ சிட்டியை நம்ம ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, பிகேசியில் வச்சாலும் சரி ஏரோ சிட்டியில் வச்சாலும் சரி, மீடியா டிரைவ்ஸுக்கு எங்களுக்கு இன்வைட் இங்கே மும்பையிலையோ டெல்லியில இருந்தால் ஷோரூம் பார்க்கலாம். கண்டிப்பாக உள்ளே போய் நம்ம வண்டியை எத்தி பார்த்துட்டு அது வருவோம். மீடியா டிரைவ்ஸுக்கு கூடுவாங்களான்னு தெரியல, யாரை சொல்கிறேன், டெஸ்லாவை சொல்கிறேன். ஓகே, அப்புறம் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல பேசணும், வின்சருக்கு வந்து ஒரு அது நம்ம கண்டன்ல லாங் ரேஞ்சுக்கு, ஏன்னா அவங்களுடைய இதில் ஜிஎஸ்இவியில் வந்து இந்த பேட்டரி பேக் இருந்தது. அந்த 50.3 வந்து ஏப்ரலில் கொண்டு வர்றாங்க. அது கொண்டு வர்றதே அவங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா அவங்க ஃபார்முலா ஜெயிச்சாச்சு, இனி இதை வச்சு ஓட்டலான்னு நினச்சிருந்தா கதை மாறும். அப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு அவங்க. கொஞ்சம் பெட்டர் பவர்ஃபுல்லான பவர் ட்ரெயின் கூட கொடுப்பாங்கன்னு நம்பப்படுது. அதாவது எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் கூட 331 சொல்லக்கூடிய எம்ஐடிசி ரேஞ்ச் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் கூட கூடும். அப்படி பார்த்தா 300லேருந்து 400 வரைக்கும் 400 கிடைக்கும். அப்புறம் ஆனால் விலை கூடும், 1லேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை கூடும். ஆனால் 1.5 லேக் அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு அண்டர் 20 லேக்ஸில் வந்தாலும் வின்சர் நிறைய பார்க்குறோம்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கேயே ஒரு வின்சர் நம்ம கவனிக்கும். அப்புறம் டாட்டாவுடைய கர்வ் வந்து அஃபிஷியல் கார் ஆஃப், ஆல்ரெடி கர்வ் வந்து அஃபிஷியல் காராக தான் இருந்தது போன தடவை. அதில் வந்து டார்க் எடிஷன் வந்து 2025ஓட இது வருது. டார்க் எடிஷன் வந்து 1.5 டீசல் 1.2 ஜிடிஏ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஈவியில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஈவியில் தான் நல்லா இருந்திருக்கு. அப்படியா? டார்க் எடிஷன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக கண்டென்ட் பண்ண போனது வந்து நெக்ஸான் டார்க் எடிஷன். நம்ம டாடா மோட்டர்ஸோட ஒரு ஈவி அது ஒரு ஹியூமனிட்டி லைன் அதுக்கு இடையில எல்லாம் இருந்து நல்லா அழகாக இருந்து. இண்டஸ்ட்ரி நியூஸ் இவ்வளோதான். அந்த கார் ஆஃப் தி இயர் எப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஒரு கண்டென்ட் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங். என்னன்னா நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கும் எங்கள் லைஃப்பும் வந்து ஒரு பேக்லாக்ல. அவங்க இப்போ என்ன கேட்பணும்னா கண்டென்ட் பண்ணணும் எங்களுக்கு தெரியாது, எப்போ வரும்னு தான் கேட்கணும். ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடுவோமா? எல்லா வருஷமும் நம்மளும் நினைக்கிறோம். இல்லை, என்ன ஆச்சுன்னா ஜான்வரி வந்து ஒரு டோட்டலி பேக் ஃபுல் ட்ரிப்பாக இருந்தது. பிப்ரவரி வந்து நாங்கள் என்ன நினச்சோம், நாங்கள் விருப்பப்பட்ட ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணலான்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் நடந்து முன்னே முடிஞ்சு பிப்ரவரி அதுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் நடந்து அதான் என்றாவுக்குள்ளே பிப்ரவரி முடிஞ்சு. சரி, இனி மார்ச்சில் வந்து இனிமேல் நம்ம ஏதாவது நம்ம அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம் நான் இனிமேல். அதாவது அதுக்கு ரீசன் என்னென்னா, பிப்ரவரி வந்து மோட்டோ வேகனோடைய ஒன் ஆஃப் த அண்டர் பர்ஃபார்மிங் மந்த். எதில் யூடியூப்பில் ஆகலாம், யூடியூப் ரெவன்யூவில் ஆகலாம். நம்மளும் கொஞ்சம் சோர்வாக இருந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். மீன்ஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக பண்ணலை. ஏன்னா மார்ச்சில் நம்ம பொழிக்கிறோம்னு சொல்கிறது மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப்பு போனோம். அது உங்களுக்கு வந்து சண்டே ஒரு வீடியோ வரும், இவன் நேற்றுக்கு தானே நல்லா இருந்தான்னு சொல்கிறது மாதிரி உள்ள கதை. அதாவது காலையில் நல்லா இருந்த தொண்டை வந்து இன்னும் அந்த ஒரிஜினல் சவுண்டுக்கு வரல, ஒரு கரகரப்பு இருக்க தான் செய்யுது. சாயங்காலம் டோட்டல் கதை மாறிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அமைதி, டீப் சைலன்ஸ். அப்புறம் அந்த ட்ரிப் டோட்டல் நாங்கள் ஒரு பெரிய பிளான் போட்டு போனோம். ஒரு 6 நாள் வந்து 5 நாள் பிளான். அதில் வந்து ஃபுல்லாக கண்டென்ட் நம்ம போய் ஒரு பெரிய கண்டென்ட்டோட வாரோம்னு சொல்லி போனது மட்டும்தான் தெரியும். சண்டே போட வீடியோ ஆக்சுவலி அந்த சண்டே வீடியோ இங்கே ஊரில் எடுக்காது, நம்ம அங்கே போய் பெரிய ஒரு கார் கிடைக்க போதில்லைன்னு சொல்லி. அதனால ஹேப்பன்ஸ். அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் ஓடுறதுனால நாங்கள் இதுக்கு கூட அந்த காரத்தியரும் கூட ஓடிட்டு இருக்கு. வரும் ஒரு மாதத்தில் வரும். அப்புறம் இன்னொரு வேலை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் ஒரு ரீசன். அது ஏன்னா அது நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு பிறகு புரியும். இந்த இதை நீங்கள் கேட்குறவங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த டைமுக்கு இடையில் நாங்கள் டைமை வேஸ்ட்லாம் பண்ணலை.
ஒரு யூட்டிலைசேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது புதுசாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம், அது எப்படி சொல்கிறது, ஏன்னா லிமிட்டட் ரிசோர்ஸ் தானே நாங்கள் இருக்கோம். அதுக்குள்ள கிடையாது, லிமிட்டட். அந்த இப்படி எழுதணும், இப்படி எடிட் பண்ணணும். டேனி வந்து இங்கே கிம்பல், இங்கே வந்து இப்படி எடுக்கணும். ஓகே, க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஜெரோம கூட சொல்லிட்டு போவோம். இந்த ஒரு படத்தில் வந்து மிஸ்டர் நம்ம கவுண்டமணி இருக்காருல்ல, அவர் வந்து சத்யராஜ் அவர் கூட உள்ள ஒரு படம், அது என்ன படம்னு என்ன மறந்துட்டு கோட்டெல்லாம் போட்டிருப்பாரு. அந்த கிளிப்பிங் இருந்தா வர ஜெரோம் வந்து இங்கே ஒரு ஃபோனு, இங்கே ஒரு ஃபோனு, இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு ஃபோன், அது மாதிரி ஜெரோம் பேசிட்டு இருக்கு. ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.